ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸி. அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா மிக்ஸி. இதில் வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ணி அதை வந்து ஓட்டிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கரண்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். டெஸ்ட் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், லைட் எரியுது. நமக்கு வந்து கரண்ட் சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இப்போ ரெகுலேட்டர் ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணல வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகலை. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியல. இதை வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நம்மளே அதை சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லோட் சுவிட்ச் சேஃப்ங்கிற பட்டன் இருக்குல்ல, இதுதான் வந்து இதாகும். என்னென்னா நம்மளோட மிக்ஸி வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இது வந்து 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாயிரும். மேலே மிக்ஸி வந்து ஓடும். இது வந்து மிக்ஸியோட மோட்டரை காப்பாற்றுக்காக அந்த சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இது போகும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து சின்ன அந்த கார்பன் இருக்கும், அது தேஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். பெரிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா வைண்டிங் ப்ராப்ளம் வரும். அதை நம்ம பண்ண முடியாது. மற்ற இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம கழட்டிட்டோம். கழுத்து அந்த ஸ்க்ரூவில் வந்து மிஸ் ஆகாமல் ஒரு இடத்துல ஒரு சின்ன பீங்கான கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ இது வந்து ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் பேக் சைடு பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவர்லோடு சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். ஒரு ஒயர் வந்து டைரெக்டாக வந்து கரண்ட் வந்துடும். இன்னொரு வந்து அவுட் ஆகிற வந்து ஒன்று வந்து வைண்டிங் போகும். சில மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூட்ரலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கரண்ட் நல்லா செக் பண்ணனால எனக்கு கரண்ட் வருது. பார்த்தீங்கன்னா கரண்ட் வருதா டெஸ்டரில். 2 சைடு நமக்கு லைட் எரியுது அப்படிங்கும்போது அந்த சுவிட்ச் வந்து ஃபால்ட் இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒன் சைடு எரியுது, ஒன் சைடு எரியல அப்படின்னா அது ஃபால்ட்டு. அதை வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுறேன், கரண்ட் வரல. ஏன்னா கரண்ட் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். டெஸ்டர் கையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2மே ரிமூவ் பண்ணால் தான் அந்த பாட்டம் உள்ள அந்த இது வந்து நமக்கு தனியாக வரும். அதனால் வந்து 2மே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்லேருந்து வர கரண்ட்டு, இன்னொரு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ஓகே மோட்டருக்கு போகிற ஒரு ஒயர். இதில் வந்து மெயின்லேருந்து வர இன்னொரு நியூட்ரல் பார்த்திங்கன்னா தான் கொண்டு போய் இதில் கொடுத்துருக்குறாங்க ரெகுலேட்டரில். சில இதில் வந்து நியூட்ரல் வந்து சுவிட்சுக்கு வரும், மெயின் வந்து ரெகுலேட்டருக்கு போகும். எந்த சுவிட்சு நம்ம சொல்கிறது இந்த ஓவர்லோட் சுவிட்சு. சரி, அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஓவர்லோடில் வந்து நியூட்ரல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது வந்து லைட் எரியாது. மெயின் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு லைட் எரியும். அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலேட்டரில் இருக்குல்ல அந்த ஒயரு எல்லாத்தையும் கழட்டணும். கழட்டால் தான் இது பண்ண முடியும். அங்கே நான் இது வச்சு காட்டுறல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கார்பன் பீஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளே, லெஃப்ட் சைடு. அது தேஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி வந்து ரன் ஆகாது. அதில் கனெக்ஷன் ஒரு ஒயர் போகுது இதில், அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இல்லை அது எதுவும் விட்டுருந்தால் கூட நமக்கு வந்து எரியாது, ஓடாது. அதனால் வந்து நம்ம ரெகுலேட்டரில் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் அந்த மோட்டரை நம்ம கீழே தூக்க முடியும். அதனால் ரெகுலேட்டரில் பார்த்துக்குங்க. மொத்தம் 4 ஒயர் இருக்குது. ஒன்று வந்து நியூட்ரலு, அப்புறம் 3 ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, தேர்ட் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. கலர் வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. சிகப்பு, க்ரீனு, எல்லோன்னு இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சின்னா உங்கள் செல் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் இப்போது ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து நியூட்ரலு. சில இதில் அந்த இடத்துல ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயராக வந்து கழட்டி உரிடுவோம். உங்களுக்கு வந்து கையில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டை வச்சு இழுத்துக்கலாம். சிலப்போ பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போய் வராமல் இருக்கும். அப்போது அந்த ஒயர் கட்டாமல் அதில் உள்ள ப்ளக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் மோட்ரு நமக்கு தனியாக வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மோட்டருடைய முன் சைடில் வந்து புஷ் இருக்கும். இந்த புஷ்ஷை வந்து நீங்கள் காட்டணும். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி விட்டோன்னா தனியாக வந்துடும். அப்படி இல்லாட்டி அந்த சைடில் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக கூட நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு காட்டலாம். இந்த மாதிரி இப்படி கழட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை பரட்டி வச்சு அந்த மோட்டரை நம்ம ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு மோட்டரை தனியாக எடுப்போம். ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். இப்போது இந்த கவர் வந்து தனியாகவே வந்துடும். நமக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மோட்டர் எடுத்தோம்னா அது வந்து அந்த கவரை விட்டு தனியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மோட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
கார்பன் இதை நம்ம கழட்டி பார்ப்போம். ஏன்னா கார்பன் உள்ளே தேஞ்சு போயிருந்துச்சுனாலும் அது ரன் ஆகாது. இந்த வயரை பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. இது வந்து சால்ட்ரிங் ஒழுங்காக பிடிக்கலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து அப்படி தான் சும்மா சுற்றி தான் வச்சுருந்துருக்காங்க, சுற்றி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருந்தால் கூட ஒழுங்காக பிடிக்காது. இப்போ நம்ம அதை வந்து ஒவ்வொரு மோட்டருக்கும் வந்து கார்பனுடைய இது வந்து மாறுபடும். கொஞ்சம் இல்லை கார்பன் ஒரே கார்பன் தான், அவங்க ஃபிட் பண்ணியிருக்கிறது மட்டும் மாறுபடும். அதனால் வந்து நீங்கள் இப்போ லைட்டான வந்து ஸ்க்ரூ வச்சு நம்பி விட்டேன். பார்த்திங்கன்னா இது கட்டாயி தனியாகவே வந்துருச்சு வயரு. இந்த ஒயர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கோட் இருக்கும். அதையும் நம்ம நல்லா கத்தியை வச்சு தேய்ச்சி விட்டு தான் வந்து திரும்ப வந்து சால்டிங் பண்ணணும், இல்லாட்டி கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு இது கீழே இருக்குது. அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கோடு வந்து நமக்கு கார்பன் வரும். சில இதில் வந்து ஸ்ப்ரிங் மட்டும் தனியாக இருக்கும், சில இதில் கார்பனும் ஸ்ப்ரிங்கும் டச் பண்ணியாக வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் வருது, ஸ்ப்ரிங்கு தனியாக வந்துடுச்சு, கார்பன் உள்ளே இருக்குது. அதனால் கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க. ஸ்ப்ரிங் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே போயிடும். 2 தட்டு தட்டணும் அப்படின்னா கார்பன் வந்து அதை விட்டு வெளியே வந்துடும். இழுத்திங்கன்னா தானாக வந்துடும். இந்த கார்பன் பார்த்திங்கன்னா காவாசி தான் வந்து தேஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இது தேயும், காவாசி தான் தேஞ்சிருக்கு. அதனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த சைடு எடுத்துட்டோம், அந்த சைடு நம்ம எடுத்து பார்ப்போம். கார்பன் வந்து ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வைக்கல, வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ வச்சு இப்படி நம்பி விட்டிங்கன்னா மேலே உள்ளது அப்படியே ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இதுதான் ரொம்ப மோசமாக தான், ஒன்றும் சரியாக ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அது கம்பிலாம் ரொம்ப நைஸாக தான் இருக்கும். நம்ம சுற்றி விட்டோம்னா சில பேரில் ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மோட்ரு ஒர்க் ஆகாது. சரி, இதே எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் உள்ள கீழே விழுந்துச்சு. இதாக கிடக்கு, ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்குது, ஒன்றும் தேஞ்சு போகல, காவாசி தான் தேஞ்சிருக்கு. நம்ம இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கார்பன் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஒரு 20 ரூபா தான் வரும், 20லேருந்து 25 ரூபா தான் வரும் 2 பீஸுமே. சரி, இப்போ ஓகே, இது வந்து பாருங்கள், இதுதான் உடஞ்சிருக்குது. நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது அந்த கார்பனில் போய் டச் ஆகிற அந்த வயரை தான் வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணணும். இப்போ நமக்கு கார்பனை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கார்பனை உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். டபுள் சைடு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வயரை வந்து சால்வ் பண்ணணும், இல்லாட்டி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் ஒரு சிறிய ஹோல் இருக்குது. இந்த ஹோலோட நீங்கள் இந்த வயரை நீங்கள் விட்டு லைட்டாக நல்லா முறுக்கி விடலாம். முறுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வயரில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரோ இல்லை வேறு கலராக தெரியும். அந்த கலர் வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் தான். அந்த கோட்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து கத்தியை வச்சு சுரண்டிக்கிங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி காமிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ளது உருகி வந்துடும். அதோட பொறுத்து சுற்றிங்க அப்படின்னா வந்து கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகாது. அப்புறம் வந்து நமக்கு வந்து மோட்டர் வந்து ரன்னிங் ஆகாது. இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சுத்தமாக ஓடாது. ஓகே, இப்போ வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு, அந்த கம்பியை தேய்ச்சி விட்டு இப்போ அதுக்குள்ளே கொடுத்து முறுக்கி விட்டு நம்ம வந்து நம்மகிட்ட வந்து சால்ட்ரிங் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நான் வந்து முறுக்கி விட்டு கொஞ்சம் சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த கீழே உள்ள இதுலேயும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுலேயும் டச் ஆகலை அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணிக்குவோம். அதை நல்லா இது பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்ருங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்ரிங் நல்லா டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மோட்டரை நம்ம வந்து போட்டு பார்ப்போம். இப்போ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா 2 பக்கமும் வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. இந்த கனெக்ஷன் வந்து ஓவரும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி அதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இந்த பேஸ் வந்து கரெக்டாக செட் ஆகணும், அப்போ தான் மோட்டர் வந்து கடகடன்னு ஆடாது. அதுக்கப்புறம் இந்த நம்ம கழட்டின ஸ்க்ரூவெல்லாம் நல்லா போட்டு டைட் பண்ணிடுங்க. ஒயர் கனெக்ஷன் எனக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெட்டு, 2வது க்ரீனு, 3வது வந்து எல்லோ. ஆக மேலே பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் இல்லாட்டி ஃபேஸ் எதை வேணால் கொடுத்துக்கலாம். அவங்க ஏற்கனவே ஃபேஸ் நியூட்ரல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம வந்து நியூட்ரலே கொடுப்போம்.
நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஃபேஸ் இந்த இருக்குது ஒரு ஒயர் இருக்குது. இதை வந்து நம்மளுடைய வாலோட சுவிட்சில் கொடுக்குறோம் ஒரு பக்கத்தை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம மோட்டர்லேருந்து வைண்டிங்லேருந்து வந்து ரெட் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது லூஸாக இல்லாமல் பார்த்துங்க. அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா கொரட்டை வச்சு மெதுவாக நச்சு விட்டு கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், நமக்கு மோட்ரு ஓடுது, நல்லாவே ஓடுது. அதுதான் பிரச்சனை. அந்த கார்பனுக்கு போகிற ஒயர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு, கொஞ்சம் கட்டாக இருந்திருக்கு. அதான் காரணம். மற்றபடி நமக்கு இது எல்லாம் கரெக்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் நம்மளே. இப்போ நம்ம வந்து எப்படி அதை வந்து கழட்டினோமோ அதே மெத்தடை வந்து இல்லை ஸ்க்ரூவையும் வச்சு போட்டு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணியாச்சு. இப்போ மேலே கழட்டின புஷ் இருக்குல்ல, அதையும் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். வச்சுட்டு நல்லா கையில் அமுக்கிட்டால் போதும், அது போய் ஃபிட் ஆயிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். இதை ரொட்டேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போகுது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நல்லாவே நம்ம வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. இதுக்காக நீங்கள் வந்து அங்கே எங்கேயும் அலைய தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து நம்மளே வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.